எனக்குன்னே தெரியும். யோசிப்பு தானே. சோப்பு வித்துட்டாலே இதார ஆர்மிக்காரரு சொன்னாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களால கேலி கிண்டல் நக்கல் நளி நையாண்டி இப்படி பல விஷயம். எப்பெல்லாம் லீவுக்கு வர்றனோ அப்பெல்லாம் பிசினஸ் ரிலேட்டடா பேக் எடுத்துட்டு, அப்போ என்கிட்ட ஒரு லிப்ரோ வண்டி பைக்கு தான் உண்டு. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆயிடுச்சு இந்த பிசினஸ்ல வந்து. ஸோ லிப்ரோ வண்டி எடுத்துட்டு போகும்போது இந்த போறாரு இல்லையா பைக், இன்னும் கொஞ்சம் நல்லா கார் வாங்குவாருன்னு. ஃபர்ஸ்ட் கார் வாங்கினேன் மாருதி விட்டாரா பிரிசா 2018. பிசினஸ்ல வந்ததுனால நடந்த மெராக்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பட்டாளத்தில் இருக்கும்போது பட்டாளமே எனக்கு வண்டி கொடுத்துச்சு. ஆனால் விஆர்எஸ் எழுதி கொடுத்து ரிட்டைர்மெண்ட் வாங்கும் போது அதை எடுத்துருச்சு. ஒரு கண்ணு கொடுத்தாங்க, வண்டி கொடுத்தாங்க, வீடும் கொடுத்தாங்க. வீட்டு போகும்போது திருப்பி தருவாங்களே எல்லாமே, இதெல்லாம் கொண்டு போப்பா அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் என்னன்னா, அங்கே நான் அனுபவிக்க முடியாத பல விஷயங்களை டைரக்ட் செல் இண்டஸ்ட்ரியில் அனுபவிச்சேன். ஃப்ரீடம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 670-80 கிலோமீட்டருக்கு மேலே கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இப்போ நெக்ஸ்ட் போகக்கூடியது என்னன்னா, இப்போ அடுத்தது ஓசூர், பெங்களூரு, அதுக்கு அடுத்தது பூனே, அதுக்கு அடுத்தது மும்பை, அதுக்கு அடுத்தது லக்னோ, அடுத்தது எம்பி, அடுத்தது குஜராத். இங்க வரைக்கும் டீம் இருக்குது. வேற ஏதாவது பிசினஸ் பண்ணா கொஞ்சம் யோசித்து பாருங்க, பக்கத்து தெருவிலேயே நம்ம போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய நபர்கள் மளிகை கடை, கேக் ஷாப்பு, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா லாட் ஆஃப் பிசினஸ். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நபர்கள் ஜாப் ஃபாரின்ல, அமெரிக்காவில் அம்மா அப்பாவுக்கு சோறு கொடுக்க ஆள் இல்லை. இருக்குதா இல்லையா? எவ்வளவு சம்பாதிக்கிறான் பையன்? அது ஒரு 25 லட்சம் கிட்ட சம்பாதிக்கிறான். சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலாமா? அது வேலைக்காரி இப்பதான் வருவா, வந்த உடனே தருவான். இதுக்கா படிக்க வச்சாங்க அனுப்புனது? பணங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு வேணும், வாழ்க்கைங்கிறத தொலைக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கிறோம், அதை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கிறோமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்ட என்ன சொல்லுவீங்க? யாரெல்லாம் 1 கோடி அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க? அப்ப நம்ம அனுபவிக்கல. சரி, இந்த பிசினஸ் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, இங்க ஃபர்ஸ்ட் நீங்க சம்பாதிக்கிற விஷயம் ஃப்ரீடம். பணத்துக்காக ஓடாதீங்க, ஒரு நாள் கிடைக்க போறது இல்லை. நீங்க எதை தேடி நீங்க ஓடுறீங்களோ அது உங்களை விட ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. டைரக்ட் செல்லிங் வர்றதுக்கு முன்னாடி, இந்திய ராணுவ பணிக்கு நான் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கும் சொல்லி கொடுத்த பாடம் இதுதான். நல்லா படித்தா நல்ல வேலை தான் கிடைச்சிது. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தேன். நேஷனல்லாம் விளையாடிருக்கேன், மெடல், கோல்டன் மெடலிஸ்ட்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாமே இருந்த காலகட்டம். இப்போ யாராவது சொல்லுவாங்களா? காலம் மாறி போச்சு. கரெக்டு தானே? காசு இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா? இதை உணர்ந்தேன். பட்டாளத்துக்கு போயிட்டு அந்த 1 மாதம் லீவில் நான் வரும்போது கொஞ்சம் செழிப்போட வருவேன், போகும்போது கடத்தோட போவேன். எத்தனை லட்சம் வருமானம் வந்தாலும் போகக்கூடிய நேரம் வரும்போது கொஞ்சம் கடன் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு உனக்கு தந்துடுவேன். இந்த கதை தான் நடந்துட்டு இருந்துச்சு. வாழ்க்கைக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் நினைச்சு, வருமானம் வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத ரொம்ப அனுபவிச்சு ஜாலியாக இருந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. நான் பார்த்தது ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த பிஸ்னஸ். நீங்கள் சென்னையில் பார்க்குறீங்க, நான் இங்கே வச்சு பார்த்தேன் ஹிமாச்சல் பிரதேசத்தில் வச்சு இந்த வாய்ப்பை பார்த்தேன். பார்த்த உடனே எடுக்கலை. ஒரு 9 மாத காலகட்டம் எனக்கு சொன்ன நபர்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? நீங்க நினைச்சிருப்பீங்களா? ஃபோன் பண்ணியாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பீங்களே, எடுக்க மாட்டீங்களே? அப்படிதான் நானும் இருந்தேன். கொஞ்ச நாள் அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டே இருந்தேன். ஸோ தள்ளி விட்டனோட அந்த 9 மாத காலகட்டத்தை நஷ்டத்தை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஒருவேளை 9 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தா, இங்கே ப்ரெசன்டேஷனில் சார் சூப்பராக எடுத்தாங்க. ஒரு வாரம் 2,10,000 சம்பாதிக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. எல்லாம் நம்புறீங்களா? நம்புற நபர்கள் கை தூக்கலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஓகே, டவுன். இப்போ நம்பாத நபர்கள் கை தூக்கலையே, அப்போ நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. பூ சுத்திரன்னு சொல்லியிருந்தா இப்படி தான் நானும் நினைச்சேன். இந்த மாதிரி 2,10,000 பக்கத்து தெரு, அந்த தெரு, இந்த தெரு பண்ணவங்க நிறைய பேர் வாங்கினதை நானும் பார்த்துட்டேன். எனக்கு திருப்பி சொல்ல வேண்டாம். இப்படி தட்டி கழிக்க காலகட்டத்தில் வாய்ப்பை எடுக்க ஆரம்பிச்சேன். மனைவி கிட்ட சொன்னேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன், இந்த மாதிரி வேலை நம்ம கிட்ட வேண்டாம். ஒய்ஃப் சொன்னாங்க. அவங்களும் இன்னைக்கு இதே பிசினஸ்ல ரிஜினல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் எம்ப்ராய்டரி எக்ஸிக்யூட்டிவ். வேண்டாம் அப்படி சொன்ன நபர் இன்னைக்கு எந்த இடம்னு தெரியாது, அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உருவாக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டாங்க.
ஆர்மியில குவார்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, வீடை திறக்கவே மாட்டாங்க, அந்த கதவு திறக்க மாட்டாங்க, எப்பவுமே மூடியதான் இருக்கும். ஏதாவது ஆர்மியில ஃபங்க்ஷன் இருந்தா போவாங்க, அங்க பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. லிசா வாயை திறக்கணும், உள்ள போடணும், வரணும், இந்த வேலை தான் ஆர்மியில நடக்கும். ஸோ அவங்க அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால மைக்கு பிடிச்சி பேசக்கூடிய திறமெல்லாம் அவங்ககிட்ட கிடைக்காது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல வந்திருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இங்க வரக்கூடிய பெண்மணியா இருக்கலாம், இல்ல ஜென்ஸ் லீடரா இருக்கலாம், நம்ம எடுத்த வேலையில வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சாலும் 1 கோடியை பார்க்க முடியுமா? கொஸ்டினாட்டு வைங்க. முடியாதுன்னா போகக்கூடிய வழி தவறு. இங்க பார்ட் டைம் பண்ற ஆளுக்கு இங்க சொன்னாங்களே 50% பண்ண இவ்வளவு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 50 வேண்டாம், 100% இதை நம்பி இறங்குங்க. ஒரு 3 வருடம், ஜஸ்ட் 3 வருடம். நான் லாஸ்ட் 2023 லாஸ்ட்ல நான் ரிசைன் பண்ணிட்டு ஆர்மி விட்டு வெளியே வரேன். முதல் 3 மாதம் எப்படி பேசிக்கா ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பிசினஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி 0ல இருந்து ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு வாரத்துக்கு 2,10,000 வாங்கிட்டு இருந்து பேசுறேன். ஜஸ்ட் 3 இயர்ஸ், 3 வருஷத்துல 2,10,000 அப்படிங்கக்கூடிய வருமானங்கிறது சின்ன வருமானம் தானே. இலக்கு ரொம்ப பெருசு இன்னும் இருக்குது. எனக்கு அந்த டைம்ல தேவையுள்ள ஒரு வருமானம் இருந்து, ஆனா இல்லாத ஒரு சூழல்ல கண்டிப்பா எடுத்தே ஆக வேண்டும் கட்டாயத்துல. ஏன்னா ஆர்மியில போயிடுச்சு, விட்டாச்சு இல்லையா, வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கு அடுத்தது இல்ல. ஒருவேளை திருப்பி வேற ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணா கிடைச்சிருக்கும், ஆனா 2,10,000 கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. இங்க கிடைக்க சொன்னாங்க, கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை மேலும் மெருகூட்டத்திற்கு உண்டான வாய்ப்புல இறங்கணும். இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய காரு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கார். உங்களுக்கு கிடைக்காது, நீங்க உழைச்சா நீங்க வாங்கலாம். எனக்கு யாரும் வாங்கி தரல. இந்த இண்டஸ்ட்ரியை நம்பினேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை, சிஸ்டத்தை பிடிச்சு அப்ளைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். அந்த விஷயத்தை கத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்ளைன்ட்ட கேட்கணும் எப்படி, அசோசியேட்டுக்கு செய்யணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதான், ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த வேலையை நான் சரியா பண்ணினேன். ஒரு வாரத்துக்கு 2,10,000. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாரமும் கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு போனஸையும் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு பல லீடர்ஸை உருவாக்கிட்டு இருக்கேன். நிறைய போட்டோஸ் குரூப்ல பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் லீடர்ஸ் அச்சீவர்ஸ் தான் வரும். ஸோ இது மட்டும் கிடையாது, நான் அச்சீவ் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. வெறும் லிப்ரோ பைக், யமஹா லிப்ரோ பைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நபர், ஸ்கூல் படிக்கும் போது உடஞ்ச பெடல் சைக்கிள்ல தான் நான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சாதாரண ஒரு விவசாயியோட மகன் நான். வேற ஏதாவது ஒரு துறை, ஏன் இந்தியன் ஆர்மிலே இருந்தாலும் இவ்வளவு பெரிய லக்ஸரி லைஃபை வாழ முடியுமானா முடியாது. இப்ப நாங்க போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அவுட் சொன்னோம். இங்க இருந்து நாங்க குஜராத் வரைக்கும் போகிறதுக்குள்ளாடி பிளானிங், அங்கெல்லாம் பிசினஸ் டீம் இருக்கு, அங்கெல்லாம் மீட்டிங் இருக்கு, அங்க போய் அட்டன் பண்ணணும், மைக்க பிடிக்கணும், பேசணும், வரணும், அவ்வளவுதான். வரும்போது நேர ஜார்க்கண்ட், ஒரிசா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், திருப்பி சென்னை, திருப்பி ஊர். வேற ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போக முடியுமா? ஸோ வாய்ப்பை எடுங்க. வந்த புதிய நபர்கள் எதை பத்தி யோசிக்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கை ஃபர்ஸ்ட் நம்ம அனுபவிக்கணும். இந்த வாழ்க்கை அனுபவிச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகணும். இல்லைன்னா ஆல்ரெடி ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கோம், கடன். பிள்ளைக்கு கொடுக்கலாமா? யாருக்கெல்லாம் கடனே இல்லை கொஞ்சம் கைத்துக்கலாமே. 10 ரூபா கடன் இல்லை சார், பார்த்தீங்களா? ஒரு ஆளு கூட கை தூக்கிறதுக்கு இல்லை. காரணம், இப்போ கொஞ்சம் கூட்டங்கள் கடன்காரனா ஆக்குறதுக்காக மட்டும்தான் சுத்திட்டு இருக்காங்க. குழு கூட்டமா எடுக்கலாம், இல்லைன்னா பொது கூட்டத்திலையும் கடன் கொடுக்கக்கூடிய கூட்டமா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், செக்டார்ஸா இருக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேக்கப் ஆகுங்க. ஃபினான்சியல் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல கடன் வாங்கக்கூடிய நபரா மாறாதீங்க. கடன் கொடுக்குற அளவுக்கு வளருங்க. அதற்கு உண்டான வாய்ப்பு எம்எல் லைஃப் ஸ்டைல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, புதிய நபர்கள் அதிகமாக யோசிக்காதீங்க. ஆல்ரெடி வந்த நபர்கள் இப்போ போற ஸ்பீடு பத்தாது, கொஞ்சம் வேகம் கூட்டுங்க. டைரக்ட் சேலிங்ல ஃபர்ஸ்ட் வந்த ஆளு அதிகம் சம்பாதிப்பாங்களா, இல்ல ஃபாஸ்டா வந்தாலும் அதிகம் சம்பாதிப்பாங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபாஸ்ட். அப்ப நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்? நம்ம என்னவா மாறணும்? ஃபாஸ்ட். நார்த் இந்தியா இதுவரைக்கும் டர்ன் ஓவர்ல 30 கோடிக்கு மேல, நம்ம 30,000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்ல. நம்ம வெறும் 5,000 கோடியில தான் வந்துட்டு இருக்கோம் சவுத் இந்தியாவில். டைரக்ட் செல்லிங் அவேர்னஸ் இப்பதான் மக்களுக்கு மத்தியில் வருது. இனி அடுத்த காலகட்டத்தில் தமிழ்நாடு, மொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் டைரக்ட் செல்லிங்ல ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? டர்ன் ஓவர். அதிகப்படியான படிச்ச மக்கள். இப்ப நார்த் இந்தியாவில இருந்து கொத்தனார் வேலைக்கா இருக்கட்டும், இல்லைன்னா எலக்ட்ரீஷியன் வேலைக்கா இருக்கட்டும், எல்லா வேலைக்கும் எங்க இருந்து வராங்க?
நார்த் இந்தியன்ஸ். நம்ம ஆளு என்ன பண்றாங்க? நமக்கு இந்த வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வாங்கி கொடுக்கணும்? பாட்டில் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் வேலைக்கு இறங்கணும். அந்த அளவு மாத்திட்டாங்க. ஆனா டைரக்ட் செல்லிங் இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? கிடையாது. மக்களுடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு துறையா மாறிக்கிட்டு இருக்கு. சமுதாய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையா மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல விதமான வாழக்கூடிய வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த பிசினஸ் எடுங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்து விதமான செல்வங்களும் நீங்க அனுபவிக்கிற அனைத்து விதமான அதிசயங்களும் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மை லைஃப் ஸ்டைலை நீங்க எடுத்து மேலும் மேலும் உங்களுடைய வருங்காலத்துக்கு உண்டான வாழ்க்கையும் வாழ்வாதாரம் அளிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து டாப் லீடருக்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ.